அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்மளை தட்டி எழுப்பி இந்த நாளை காண செய்வதே பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8-10 முடிய. அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமைக்குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். பிரைஸ் தி லார்ட். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்போ நமக்கு துன்பம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? புலம்புறோம், அழுகிறோம், ஏசுகிறோம் இறைவனை இல்லையா? நான் உம்மோடு தானே இணைந்திருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த துன்பம்? துன்பம் இல்லாமல் அவரை பின்பற்ற முடியுமா? சொல்வார்ல, என்னை பின்பற்ற விரும்புவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு வர வேண்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கோமா? குடும்பத்தில் தான், நம்ம குடும்பம் தான் சிலுவை. நமக்கு அமைதியாக இருக்கிற குடும்பம் வேறு, பிரச்சனை இருக்கிற குடும்பம் இருக்குல்ல. பிள்ளைகளால் இருக்கும், கணவனால் இருக்கும், மாமியாரால் இருக்கும், மாமனாரால் இருக்கும், நாத்தனார் மைனியாரால் இருக்கும், கொழுந்தனாரால் இருக்கும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் யார் யார் இருக்கோமோ அமைதியாக வாழ முடியாதவாறு யாராவது ஒரு ஆள் மூலமாக நமக்கு இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த இடையூறுகள் நாம் அந்த துன்பத்தின் வாயிலாக அந்த துன்பத்தை வெல்லும்போது தான் நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம். அவருமே துன்பங்கள் வழியாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இறைவன் கொடுத்த துன்பம் அந்த துன்பம், அவர் இல்லாமல் நம்மகிட்ட துன்பம் வராது. அப்படிங்கும்போது அது கீழ்ப்படிதல் இல்லையா? அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். ஏனென்றால் அவர் முதன்மை குருவாக இருக்கிறார் நமக்கு, இயேசு. அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை வழிநடத்துவார் இல்லையா? கடவுளுமே அவரை மேன்மைப்படுத்துகிறார். நீரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்கிறார் அல்லவா? அப்போ அதே போல் இவருமே நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன் என்று இறைவன் சொல்ல வேண்டும். நம்மளை நாம் அந்த வரம் தான் கேட்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு நொடி நன்றாக இருக்கிறோம், மறுநொடி நம்மளையே மாற்றிக்கொள்கிறோம். எது தேவையில்லையோ அதுதான் தேவை என்று நாம் நினைக்கிறோம். நாம் மாற வேண்டும் என்று தான் நினைக்கிறோம், ஆனால் மாற முடியாமல் தவிக்கிறோம். அப்படி தானே இருக்கிறோம். ஒரு நிலைப்பட்டு நாம் மாறும்படி நம்மையே மாற்றிக்கொள்ளும் வரத்தை இறைவனிடம் கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நொடி பொழுதில் நாங்கள் தாமே மாறோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் இறைவார்த்தை கேட்பதற்கு செவிகளுக்கு இனிப்பாக இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் அதை கடைபிடிக்கும் போது தான் கசப்பாக மாறுகிறது ஆண்டவரே. அந்த நிலை மாறி இறைவார்த்தையை எந்த வகையில் நாம் கேட்டுக்கொண்டோமோ அதை நல்ல முறையில் எடுத்து பயன்படுத்தும்படி தேவரே நீர்தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.